தினம் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா சௌந்தர்யா வந்து அவங்க கழுத்தில் இந்த தாலியை கட்டி இந்த மாதிரியே சண்முகத்தோட மூஞ்சில வீசி எறிஞ்சிருவாங்க. சண்முகம் வந்து அதுக்கு ஓங்கி ஒரு அறை வந்து சௌந்தர்யாவை அரைஞ்சிருவாங்க. அரைஞ்சிட்டின்னா இந்த மாதிரிலாம் ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக நீ நடந்துக்கிற, நான் ஒன்றும் மேலே ஒன்றும் ஆசைப்பட்டு ரொம்ப விருப்பத்தோடு ஒன்று கல்யாணம் பண்ணல, நானும் அண்ணனும் ரொம்ப நாள் ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து என் தங்கச்சியை நீ தான் கல்யாணம் பண்ணி நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொன்னான், நானும் அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருக்கேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் முக்கியமாக வந்து உன்னை நான் கல்யாணம் பண்ணேன். அப்படி இருக்கும்போது நீ வந்து இவ்வளோ மோசமாக தாலியெல்லாம் தூக்கி போகிற அளவுக்கு ரொம்பவே சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துப்பேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நானும் அழகில் மயங்கி அப்படியே பேரழகி நான் ஆசைப்பட்டு ஒன்று நான் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவுக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி சண்முகம் வந்து பேசுவார். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சண்முகம் வந்து சௌந்தர்யா கிட்ட இந்த தாலியை நீயே கழுத்தில் கட்டுன்னு சொல்கிற வரைக்கும் நான் வந்து உன் பக்கம் கூட நெருங்க மாட்டேன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கிட்ட தெளிவாக சொல்லிடுவார். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, சௌந்தர்யா சண்முகத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து வாழ்வாங்களா இல்லை திரும்ப திமிராக தான் நடந்துப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.